ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நீங்கள் உற்சாகமாய் வந்திருக்கிறது சந்தோஷம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்பாமல் அவருடைய நன்மையினாலையும் மகிமையினாலையும் உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்புவாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதலாம் நாள் தேவ சமூகத்தில் தொடர் உபவாச ஜெபமும் இன்றைக்கு இருக்கிறபடியினால் நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் நமக்கு நினைக்க முடியாத அளவுக்கு சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் நிச்சயமாய் நன்மையும் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தோடு ஒரு செய்தியை நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் அதுல 4வது வசனத்தை வாசிக்கலாம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்பாட்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதில்களும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்றால், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் இதை செய்கிறது நிமித்தமாக நிரந்தரமாக உங்களுடைய தரித்திரம், நிரந்தரமாக உங்க கடன் முற்றிலுமாக இனி ஒரு நாளும் கடனாளியாக இல்லாமல், இனி ஒரு நாளும் தரித்திரத்தில் இல்லாமல், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி பரலோகத்தின் தேவன் இந்த நன்மையை உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு வார்த்தையும் வரும்போது ஆண்டவரை நல்லா துதித்து மகிமைப்படுத்துகிறது நல்லது. ஆமென். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசும்போது வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவர் உடனே ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பலியை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதே அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் இருக்கணும். தனி ஜெபத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தரார் அப்படின்னா அதை ரொம்ப வரவேற்கணும். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி. ஏன்னா வார்த்தை தான் முதல்ல வரும், பிற்பாடு நிறைவேறும். வார்த்தை சாதாரணது கிடையாது. ஏனென்றால் அந்த வார்த்தையை சொல்லுகிறவரும் சாதாரணவர் கிடையாது. ஆகையினால் அவருடைய வார்த்தையும் சாதாரணது கிடையாது. அவர் சொன்னதை தம்முடைய கைகளினால நிறைவேற்றி கொடுப்பார். ஆண்டவருக்கு மகிமை. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதிரியான காரியத்தை உங்க வாழ்க்கையில நான் நிச்சயம் செய்ய போகிறேன் என்று சொல்லி. இப்போ கவனிக்கணும், ஆண்டவர் யாருக்கு இந்த காரியத்தை செய்கிறார், எது நிமித்தமா எதின் அடிப்படையில் ஆண்டவர் செய்கிறார். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா கொடுக்க மாட்டோம். யாராகிலும் ஒரு ஆளுக்கு நம்ம சும்மா கொடுப்போமா? 100 ரூபா கொடுக்கவே மாட்டோம். ஒரு முகாந்தரம் இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும். சும்மா யாரும் கொடுக்கறது இல்லை. இப்ப ஆண்டவரும் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். யாருக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா மேலே உள்ள வசனத்துல 1வது வசனத்தை நீங்க வாசித்தால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக தொடர்ந்து இந்த காரியத்தை எல்லாம் செய்வேன் என்று அவர் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார் கர்த்தருடைய அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி. அதையே நான் இந்த தலைப்பாக இந்த செய்திக்கு ஆமென் சொல்லி அறிவிக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள். ஒரு மனுஷன் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறுவானானால் அந்த அபிஷேகம் வெறும் கைதட்டி துதித்து ஆர்ப்பரிக்க மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்தின் மேல எவ்வளவு மேன்மைகள் இருக்கிறது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க அபிஷேகம் பாடக்கு கைதட்டுக்கு ஆராதனைக்கு மாத்திரம் அப்படின்னு. அப்படி கிடையாது. அபிஷேகத்துல நிறைய ஆசீர்வாதங்களும் அதிகாரங்களும் இருக்கிறது. அபிஷேகம் ஒரு வரம், அபிஷேகம் ஒரு வல்லமை, அபிஷேகம் ஒரு அதிகாரம், அபிஷேகம் ஒரு முத்திரை. அபிஷேகம் சாதாரணது கிடையாது. அப்போ ஒரு மனுஷனை அபிஷேகித்துட்டார் அப்படின்னா அவனுக்கு நிச்சயமா இதை செய்வாராம்.
ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக நான் இதெல்லாம் செய்வேன், நான் இதெல்லாம் கொடுப்பேன். அப்போ உங்க மேல அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்கு கர்த்தர் இதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடி அதே வசனத்துல நீங்க வாசித்தீர்கள். ஆனா 3வது வசனம் சொல்லுகிறது, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறார் அப்படின்னா, அபிஷேகித்தவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும். ஆமென். நிச்சயமாய் வெண்கல கதவுகளை உடைப்பாராம், இரும்பு தாழ்பாக்களை முறிப்பாராம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அப்படிப்பட்டவர்களுக்கே கொடுக்க நான் சித்தமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகத்தை குறித்து நல்ல ஒரு அறிவு உண்டு அப்படின்னா நான் சொல்லுவேன், தாவீதை போல, சங்கீதக்காரன் தாவீதை போல யாருக்கும் அபிஷேகத்தை குறித்து ஒரு அறிவு ஞானம் கிடையாது என்றே சொல்லுவேன். அந்த அளவுக்கு அபிஷேகத்தை குறித்து இருக்கிற அறிவு அவருக்கு இருந்துச்சு. இன்னைக்காக அபிஷேகத்தை குறித்து பேசக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய வெளிப்பாடுகள் இருக்கிறது. அன்றைக்கு தாவீது வாழ்ந்த நாட்கள்ல காவாசி பைபிள் தான் இருந்துச்சு. ஆனா நாம இன்னைக்கு வாழுகிற வாழ்க்கையில இந்த காலத்துல முழு வேதமும் நம்மளுடைய கரத்துல இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்தியாவில் மாத்திரம் நீங்க கவனித்தீர்கள் ஆனால் கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான பாஷை பேசப்படுகிறதா. கடந்த நாட்கள்ல இந்திய வேதாகம சங்கத்திலிருந்து வந்து இவர்கள் சொன்னாங்க, 89 மொழிகள்ல மட்டும்தான் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டு இருக்கிறது. அப்ப இன்னும் எத்தனை பேருக்கு வேதம் இல்லை. ஆனா நமக்கோ கர்த்தர் முழு வேதாகமத்தையும் நம்முடைய மொழியில நாம உட்கார்ந்து படித்து அறிந்து கொள்ள கர்த்தர் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படி முழு வேதாகமத்தை கையில வச்சிருக்கிற நமக்கு கூட இன்னைக்கு அபிஷேகத்துல இருக்கிற அந்த மகிமை, அந்த மேன்மை, அந்த வல்லமை, அந்த அதிகாரம், அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் காவாசி வேதகம் மாத்திரம்தான், கால்வாசி வேத மாத்திரமே தாவீதுனுடைய நாட்கள்ல இருந்துச்சு. ஆனா அந்த வேதாகமத்தை வைத்து தாவீதுக்கு அபிஷேகத்தின் மேல இருந்த அறிவு மிகவும் அதிகம். அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடின்படி, அவருக்கு இருக்கிற தேவனுடைய வெளிச்சத்தின்படி அவர் சொல்லி இருக்கிற சில வார்த்தைகளை நாம தியானிப்போம். சங்கீதம் 2:2 இருந்து 2ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்தே போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நாங்க கட்டுவோம், கட்டுகளை உடைப்போம், இப்படியெல்லாம் நிறைய காரியத்தை சொல்லி அவனுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். கர்த்தர் அவர்களை இகழுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பார், ஏளனமாய் பார்ப்பார். நீ யாருக்கு விரோதமாய் எழும்புறாய்? அவன் மேல என் அபிஷேகம் இருக்கிறது, நான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பதாகவா நீ எழும்புவாய் என்று சொல்லி ஆண்டவர் இகழுவாரா. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல அபிஷேகத்தை வைக்கிறார் அப்படின்னா எத்தனை ராஜாக்கள் எழும்பினாலும் அவனை மேற்கொள்ளவே முடியாது. எவனையும் மேற்கொள்ள விடாதபடி செய்கிற ஒரு அபிஷேகம் உங்க மேல ஆண்டவர் தந்திருக்கிறார், என் மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ராஜாக்கள் எழும்பினாலும் ராஜாக்களை கலங்க பண்ணுவார் என்று சங்கீதக்காரன் தனக்கு இருந்த வெளிப்பாடின்படி வேதத்திலே தெரியப்படுத்துகிறார். தெய்வ பிள்ளைகள் கவனிக்கணும், ஆண்டவர் ஒரு மனுஷன் அபிஷேகித்தால் அவன் கொம்பு நிச்சயம் உயர்த்தப்படும். நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்தின் இந்த வாக்கு தத்துவம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. வெண்கல கதவுகளை அவர் உடைப்பார், இரும்பு தாழ்பாக்களை அவர் முறிப்பார். ஹல்லேலூயா. ஆமா, ஒளிபிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கட்டாயம் கர்த்தர் தருவார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தா, ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் இருக்கும்போது ராஜாக்கள் எழும்பினாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாதான். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு எத்தனை பேருக்கு இருக்கும்? எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை குறித்து இந்த மாதிரி என்றைக்காக யோசிச்சிருக்கீங்களா? அபிஷேகத்துக்கு முன்பதாக மனுஷன் என்ன, சாதாரண மனுஷன் என்ன, பெரிய பெரிய ராஜாக்கள் கூட நிற்க முடியாது என்று கர்த்தர் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அபிஷேகம் மேலானது. கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அவனை அபிஷேகித்துட்டார் என்றால் அவனை மேன்மைப்படுத்துவார், அவனை வித்தியாசப்படுத்துவார். அவனுக்கு முன்பதாக ராஜாக்கள் எழும்பினாலும் அந்த ராஜாக்களை அவர் கலங்க பண்ணுவாராம். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தமாக கர்த்தர் ராஜாக்களை கலங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தினால ஆண்டவர் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறிப்பார். நீங்க சுதந்தரிப்பீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு வசனத்தை சங்கீதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 18:50. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் இருக்குமேயானால் அவனுடைய சந்ததிக்கு சதா காலமும் அவர் கிருபை செய்வாராம். ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல கர்த்தர் வைக்கிறார் அப்படின்னா அவன் மேல ஒரு தெய்வ கிருபை இருக்கிறது, அவன் மேல ஒரு தெய்வ கிருபை இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ராஜா அபிஷேகத்தை கனம் பண்ணின மாதிரி வேற எந்த ராஜாவும் அபிஷேகத்தை கனம் பண்ணல. தாவீது ராஜா அந்த அளவுக்கு அபிஷேகத்தை கனம் பண்ணினார். ஆண்டவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல இருக்கு அப்படின்னா அந்த மனுஷனுக்கு விரோதமாய் பேசக்கு பயப்படுவான், அவனுக்கு விரோதமாய் கை நீட்டக்கு பயப்படுவான், அவனுக்கு விரோதமாய் சிந்திக்க பயப்படுவான். அந்த அளவுக்கு அபிஷேகத்தை குறித்ததான ஞானமும் அறிவும் அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த அபிஷேகத்தை அவன் மேன்மையா பார்த்தான். இந்த அபிஷேகம் மனிதர்கள் சில இடங்களில பண்ணுகிற அபிஷேகம் அல்ல, மனுஷனை தேவனை பண்ணுகிற அபிஷேகம். இந்த பூமியில நம்ம பார்க்கிறோம், மனிதர்கள் படைப்புகளை அபிஷேகம் பண்ணுகிறார்கள், ஆனால் நம்மையோ படைத்தவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அபிஷேகத்துல ஒரு மேன்மை இருக்கிறது. மற்ற எல்லாரும் சவுல் ராஜா தாவீதின் மேல இருந்த அபிஷேகத்தை அவனால புரிஞ்சிக்க முடியல, அறிஞ்சிக்க முடியல, உணர்ந்து கொள்ள முடியல. ஆனா தாவீது சவுல் ராஜா மேல இருந்த அபிஷேகத்தை புரிஞ்சிக்க முடிஞ்சது, உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அது யாருடைய அபிஷேகம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகம். அவர் மேல கை போடவே கூடாது, தப்பவே முடியாது. ஏன்னா ஒருவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாரானால் அவருக்கு விரோதமாய் ராஜாக்கள் நிற்க முடியாது, நிற்கிறவர்களை கலங்க பண்ணுவார். அது கர்த்தருடைய அபிஷேகம். கர்த்தர் அவருக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் செய்யட்டும், நான் எம்மாத்திரம் என்று சொல்லி கடைசி வரைக்கும் சவுல் ராஜா மேல ஆண்டவரே ஒப்பு கொடுத்தாலும் அந்த அபிஷேகத்தின் மேல அவன் கை போடவே இல்லை. அல்லேலூயா. அபிஷேகம் என்கிறது ஆள் தத்துவம் உடையவர். அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவர். அவர் பேசுகிறவர், அவர் செயல்படுகிறவர், அவர் கிரிய செய்கிறவர், அவர் உலாவுகிறவர், அவர் அசைவாடுகிறவர், அவர் வாசம் பண்ணுகிறவர். பரிசுத்த ஆவியானவருக்கு இத்தனை கிரியைகள் இருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார்னா உங்களுக்குள், எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது நம்மள ஒரு மனுஷன் கை நீட்டுகிறான் அப்படின்னா அது எனக்கு விரோதமாய் மாத்திரமல்ல, எனக்குள்ள இருக்கிறவரையும் பாதிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமா. அப்போ அதை தான் தாவீது பார்க்கிறார், தாவீது ராஜா பார்க்கிறார். சவுல் அடிக்கிறத ஒண்ணுதான், உள்ள இருக்கிற ஆவியானவருக்கு விரோதமாய் கை நிட்டுக்கிறத ஒண்ணுதான். அதனால நான் கை போடவே மாட்டேன் என்கிற ஒரு தெளிவு, ஒரு அறிவு அவருக்குள் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அபிஷேகத்தை குறித்து நிறைய விஷயம் தெரியல. தெரிய வேண்டியது ஆவியானவரை குறித்து அறிய வேண்டியது நிறைய பகுதிகள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான்,
அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். உங்கள் ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். உங்களை அபிஷேகம் பண்ணின தேவன் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் சதாகாலமும் கிருபை செய்வார். சோ அபிஷேகம் பெற்றவர்கள் கிருபை பெற்றவர்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் அவருடைய குடும்பத்தில் தேவனுடைய கிருபை இருக்கிறது. சோ இதுவே கர்த்தருடைய அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள். அப்ப தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றா நீங்க கிருபை பெற்றவர்கள். கிருபை பெற்றவளே வாழ்க. நீங்க கிருபை பெற்றிருக்கிறீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாய் சங்கீதம் 20:6 நாம வாசிப்போம். சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர் ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. இப்போ அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அபிஷேகம் பண்ணினவரை கர்த்தர் ரட்சிப்பாராம். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலேயும் உங்களை ரட்சிப்பார். கொரோனாவில ரட்சித்தார், கடைசி நாட்களிலேயும் உங்களை ரட்சிப்பார். உங்களை விட்டு விடவே மாட்டார். சோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நல்ல தைரியமா இருக்கணும். நல்ல தைரியமா இருக்கணும் கர்த்தருக்குள்ளாக. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை ரட்சிப்பார். என் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, ஆகையினால கர்த்தரும் என்னை நிச்சயம் ரட்சிப்பார். ஆபத்துல ரட்சிப்பார், இயற்கை பேரிடர் காலத்திலெல்லாம் ரட்சிப்பார். தேசத்துல யுத்தங்கள் வந்தாலும் ரட்சிப்பார், தேசத்துல கொள்ளை நோய் வந்தாலும் ரட்சிப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. இந்த அபிஷேகம் யார் மேல இருக்கிறதோ அவர்களை ரட்சிக்கிறது ஆண்டவருடைய சித்தத்துல ஒன்றாயிருக்கிறது. உங்க மேல தந்திருக்கிற அபிஷேகத்தை குறித்து ரொம்ப சந்தோஷப்படணும், ரொம்ப புரிதல் இருக்கணும். இந்த அபிஷேகம் உங்களை ரட்சிக்கும். அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் அபிஷேகத்தை பெறாதவர்களுக்கும், அபிஷேகத்தை பெறாதவர்களுடைய ஜெபத்திற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பாராம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய அபிஷேகம் யார் மேல இருக்கிறதோ அவர்களுடைய ஜெபம் விசேஷமாய் கர்த்தர் கேட்கிறாரா. இந்த பூமியில எத்தனையோ பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஜெபத்தை விசேஷமாய் அவர் கேட்கிறார். இந்த அபிஷேகத்திற்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அவ்வளவு மேன்மைகள் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஜெபிக்கும் போதெல்லாம் விசுவாசிங்க, என் ஜெபத்தை பரலோகம் கேட்கிறது, பரலோகத்தின் இரட்சகர் கேட்கிறார். இல்லைன்னா ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அப்படியே சோர்ந்து போய் எங்க பதில் கிடைக்கும், எங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் இறங்குவார், இப்படியே நினைச்சிட்டு புலம்பிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும் போது, நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ஜெபத்துல எதை கேட்கிறனோ அந்த ஜெபத்திற்கு பதிலை அவர் எனக்கு தருவார். ஆகவே வசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பாராம். அபிஷேகம் பண்ணினவர்களுடைய ஜெபம், அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு ஜெபிக்கும் போது அதிக ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எதனால கேட்கிறார் என்றா, அவர் என் மேல் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நான் அவருடைய அபிஷேகத்தை சுமக்கிற பாத்திரம், நான் அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். ஆகவே நான் ஜெபிக்கும் போதெல்லாம் வானத்திலிருந்து என் ஜெபத்தை கேட்கிறார். உங்க ஜெபத்தை ஒரு நாளும் கர்த்தர் தள்ள மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. உங்கள் ஜெபத்தை தேவன் வானத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், சிம்மாசனத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார், கேட்கிறார். யாருடைய ஜெபத்தை? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, இந்த அபிஷேகம் எனக்குள்ளாய் இருக்கிறது, ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். இந்த அபிஷேகம் எனக்குள்ளாய் இருக்கிறது, ஆகவே என் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். அவருடைய ராஜ்யத்திலிருந்து ஜெபத்தை கேட்பார், அவருடைய சிம்மாசனத்திலிருந்து என் ஜெபத்தை கேட்பார்.
என் ஜெபத்தை அவர் ஒரு நாளும் தள்ள மாட்டார். பாவிகளுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும். வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பாய் இருக்கும். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய ஜெபம் அவருக்கு பிரியமாய் இருக்கும். ஒரு நாளும் ஆண்டவர் கேளாதவர் போல் இருக்கவே மாட்டார். ஆகையினால ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம்தான் மிகப்பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. சிலருக்கு ஜெபம் 4 நாளைக்கு ஒருக்கா, 2 நாளைக்கு ஒருக்கா, எப்பவாச்சும் ஒருக்கா அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. அதுல அவர்கள் திருப்தியா இருக்கிறாங்க. அதான் முந்தா நாள் தானே ஜெபம் பண்ணேன், நேற்றுக்கு தானே ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு பண்ணணுமா, இப்போ பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஆண்டவர் வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் வாழ்ந்த நாட்களிலே சம்பவித்த சில காரியங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், 1 மணி நேரம் ஆகிலும் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? நீங்க ஜெபிக்காவிட்டால் சோதனைக்கு உட்படுவீர்கள். 3.5 வருஷம் ஆண்டவரோடு நடந்தவர்கள் சீசர்கள். கேட்குறீங்களா? 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட சீசர்கள் நடந்திருக்கிறார்கள். அது போதாதா? 1 வருஷமா 2 வருஷமா? ஆண்டவரோடு 3.5 வருஷம் ஆண்டவரோடு வாழ்ந்தவர்கள், நடந்தவர்கள், ஜெபித்தவர்கள். அந்த பாக்கியம் போதாதா என்ன? அது போக நேற்றைக்கு ஜெபித்தார்கள், ஆனா இன்னைக்கு ஜெபிக்கல. அந்த ஒரு இரவு ஜெபிக்கல, அந்த ஒரு நாள் ஜெபிக்கல. அடுத்த நாள் சிலுவையின் பாடுல இயேசு கிறிஸ்து ஜெபித்த இயேசு கிறிஸ்துவை தவிர ஜெபிக்காத ஒரு சீசர்களால் நிற்க முடியல. இடறி போனார்கள், மறுதலித்து போனார்கள், ஒளித்து கொண்டார்கள். எவ்வளவுதான். நேற்றைக்கு ஜெபித்த இன்னைக்கு ஜெபிக்கணுமா? முந்தா நாள் ஜெபித்த இன்னைக்கு ஜெபிக்கணுமா? இன்னைக்கு ஜெபித்தால் இன்னைக்கு கர்த்தருக்குள் பலமாயிருப்பீர்கள். நாளைக்கு ஜெபித்தா நாளைக்கும் பலமாயிருப்பீர்கள். ஜெபம் ரொம்ப அவசியம். நாம ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை நேரம் சுவாசிக்கிறோம்? யாருக்காச்சும் அந்த கணக்கு தெரியுமா என்ன? ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோம், அந்த கணக்கு நம்மள்ட்ட இருக்கு. எத்தனை நேரம் சுவாசிக்கிறோம் ஒரு நிமிஷத்திற்கு? போன நிமிஷம் தான் ஜெபம், நல்லா சுவாசிச்சிருக்கிறேன், இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னா சிக்கல் தான். அது நம்மள அறியாமலே சுவாசிச்சிருந்தோம். சுவாசம் எவ்வளவு முக்கியமோ ஜெபம் அவ்வளோ முக்கியம். இப்போ சுவாசம் நல்லா இருந்ததுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டுனா நம்ம சீரியஸ் ஆயிடுவோம். இதே போலதான் ஜெப வாழ்க்கையை நீங்க நினைங்க. அதே உணர்வோடு ஜெபத்தை பாருங்க, அதே சிந்தையோடு ஜெபத்தை பாருங்க. ஜெபம் தானே அப்படின்னு நினைக்காதுங்க, அபிஷேகம் தானே, ஆராதனை தானே. நானும் கிட்டத்தட்ட 1 வருஷமா வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் அப்படின்னா, மாசத்துல முதல் நாள், மாசத்துல முதல் ஆராதனை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துங்க, விசேஷமா பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நேற்று வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க. அப்போ அவ்வளவுதான் ஒரு மாசத்தினுடைய முதல் நாளை குறித்த அறிவு. நான் ஏற்கனவே நேத்தைக்கு எனக்கு ஒரு டவுட்டு, மழை லேசா துள்ளி போட்டுட்டு நாளைக்கு கொஞ்சம் கூராப்பா தான் இருக்கும். இந்த கூராப்பா பார்த்தாலே மக்கள் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏன் வரல? மழை வர்ற மாதிரி இருந்து. அதுக்கு தான் மழையே இல்லாம போகுது. மழைக்காக தானே ஜெபம் பண்றோம். இந்த மழையை பார்த்தா, மேகம் கருக்கிறத பார்த்தாலே நம்ம ஆட்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நாம மேகத்தை பார்க்க கூடாது, மழையை பார்க்க கூடாது. மாதத்தின் முதல் நாள், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தையும் கிருபையும் அருளணும். ஆகவே இந்த முதல் நாள் தேவ சமூகத்துல போய் அமர்ந்திருப்பேன், கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும். நிறைய பேருக்குள்ள இல்லை. எல்லா நாளையும் சாதாரணமா பார்க்கறது. ஆகையினால்தான் ஞாயிற்றுக்கிழமையும் சாதாரணமா பார்த்து அங்கங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிடுறது. செய்யாதுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம். இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அன்றைக்கு ஒரு வேலை தான் நம்ம செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கணும். முடிஞ்சிட்டா அதுக்கு பிறகு வேற டைம் இருந்துன்னா போங்க, இல்லைன்னா பரவாயில்லை. இல்லை நான் போனாதான் அவன் வருவான், நாங்க ஃபங்க்ஷன் போனாதான் அவங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. அவங்க வருவாங்க, அவர் வரணும்ல. நம்ம ஃபங்க்ஷனுக்கு யார் முக்கியம்? அவர் வரணும். ஹல்லேலூயா.
அவர் வாசம் பண்ணணும், அவர் உலாவணும். அவர் இல்லாம எவர் என்னத்திற்கு? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அத்தனை பேர் காண ஒரு கல்யாண வீட்டில் வந்தார்கள். ஆனால் எல்லாரையும் வேதத்துல சொல்லப்படல. அந்த வீட்டார் ஒருவரை அழைத்திருந்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அழைக்கப்பட்டவர் ஆயிரக்கணக்கில் வந்திருந்தாலும் குறைவை நிறைவாய் மாற்ற எவராலையும் முடியல. குறைவை நிறைவாய் மாற்ற அந்த ஒருவரால தான் முடிந்தது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்க வாழ்க்கைக்கு தேவையெல்லாம் ஒருவர் மட்டுமே, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு முறையும் கொடுங்க, ஒவ்வொரு நாளும் கொடுங்க. அவர் உங்க வாழ்க்கையில குறைவுகளை மாற்றி நிறைவை தந்து ஆசீர்வதிப்பார். அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எப்போதும் கொடுக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியா இந்த அபிஷேகத்தினுடைய மேன்மை 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதிக நாள் இந்த வசனங்களை வாசிக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். நீங்க கவனிங்க. சங்கீதக்காரன் ஒரு அறிக்கை சொல்லுகிறான். அது என்ன அறிக்கை அப்படின்னா, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அபிஷேகம் நிரம்புதல், அபிஷேகத்தில் நிரம்புதல், அது ஒரு பகுதி இருக்கு. அபிஷேகத்தினால என் வெறுமையான பாத்திரங்கள் நிரம்புகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு மனுஷன் அபிஷேகத்தை பெற்றால் அந்த மனுஷனுக்கு முன்பதாக பாத்திரங்கள் ஒரு நாளும் வெறுமையாக இருக்காது. நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்கள் மத்தியில, உங்களுக்குள்ளாக, உங்க வீட்டுல இனி வெறுமையான பாத்திரங்கள் இருக்க போகிறது இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்று முதல் உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுவாராக. அபிஷேகத்திற்கு முன்பதாக வெறுமையான பாத்திரத்திற்கு என்ன வேலை? அபிஷேகம் பெறக்கு முன்பதாக பாத்திரங்கள் வெறுமையாக இருந்திருக்கலாம். ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு உங்க பாத்திரங்கள் வெறுமையாய் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. வெறுமையாய் இருப்பதில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். தீர்க்கதரிசி போகிறான், வீட்டுல ஒருபடி மாவை அன்றி வேற ஒண்ணும் இல்லை. ஆனாலும் அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பதாக ஒரு நாளும் மாவு குறையவே இல்லை, எண்ணெய் குறையவே இல்லை. தேசத்துல பஞ்சகாலம் மாறுகிறது வரைக்கும் எண்ணெயில பஞ்சம் வரல, மாவுக்கு பஞ்சம் வரல. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாக எல்லாமே நிறைவாயிருக்கும். உன் தேவை என்ன? அந்த தேவையில நீ நிறைவாயிருப்பாய். உன் தேவை என்ன? அந்த தேவையில நீ சம்பூரணமாயிருப்பாய். அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இது. எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? அபிஷேகத்துக்கு முன்பதாக எண்ணெயினாலே என் தலை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் இப்பொழுது நிரம்பி வழிகிறது. அந்த அபிஷேகம் மாத்திரம் என் மேல இல்லாவிட்டால் என் பாத்திரம் எல்லாம் வெறுமையா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. தாவீதை சவுலுடைய கைக்கு விலக்கி தப்புவித்தது இந்த அபிஷேகம் தான். இல்லைன்னா எப்பவோ வெறுமையா போயிருப்பான், எப்பவோ ஒன்றுமில்லாமல் போயிருப்பான். சத்துருவாய் மாறின சவுல், சத்துருவாய் மாறின தன்னுடைய சொந்த மாமா, எத்தனையோ இடங்களில் அவனை விழப்பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய இடத்துக்கு அனுப்புவான். அங்க போ, இங்க போ, அங்க போய் யுத்தம் பண்ணு, இங்க போய் யுத்தம் பண்ணு. ஆனா போகிற இடமெல்லாம் ஞானமாய் நடந்து கொள்ளுவானா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தானா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் ஞானமாய் நடந்து கொள்ளுவான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஞானமாய் நடப்பான். அபிஷேகத்தை விசேஷமாய் பாருங்க. அபிஷேகம் சாதாரணமானதில்லை. நம்ம சாதாரணமாய் பார்க்கிற அளவுக்கு அபிஷேகம் கிடையாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு முழு வேதாகமும் நாம வச்சிருக்கிறோம். அபிஷேகத்துல எந்த அளவு அறிவாய் இருக்கிறோம்? கிடையாது, ரொம்ப குறைவுதான். ஆனால் அன்றைக்கு இருந்த வேதம் தாவீதினுடைய நாட்கள்ல கொஞ்சம் தான், சில பேஜ் தான் இருந்திருக்கும். ஆனா அந்த பேஜிலேயே அபிஷேகத்தை குறித்து இவ்வளோ வெளிப்படுத்துவாரானால், இவ்வளோ எழுதுவாரானால், படித்ததால வரல இந்த வெளிப்பாடு,
அவரோடு இருந்த ஐக்கியத்தில் வந்த வெளிப்பாடு இது. தேவனுக்கு மகிமை. தேவனோடு ஐக்கியமா இருந்தா இன்னும் நிறைய காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசுவார், நிறைய காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அபிஷேகத்தை விரும்புங்க, அபிஷேகத்தை விரும்புங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க, அபிஷேகத்தில் அனலாயிருங்க. அபிஷேகத்தினுடைய நிறைய ஸ்டேஜ் இருக்கிறது. எல்லா ஸ்டேஜிலையும் நீங்க கடந்து வாருங்க. ஆவில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? ஆவியை பெற்றுக்கொள்ளணும், ஆவில அனலாயிருக்கணும். பிதாவை ஆராதிக்கணுமா? ஆவியினால் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆகையினால நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய சபையோடு நல்ல ஐக்கியமா இருங்க. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவார்களாம். அப்ப பிதா எந்த மாதிரியான ஆராதனை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியில் அவர் ஆராதிக்கணும், அபிஷேகத்துல நிரம்பி ஆராதிக்கணும். அந்த ஆராதனையை பரலோகத்தின் எஜமானன் ரசிக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஆவிக்குரிய கூட்டங்கள்ல ஐக்கியமாக ஆண்டவரை ஆராதிங்க. அது உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கும். வீடுகளிலேயும் தினந்தோறும் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்துல நிரம்பி கர்த்தரை பாடி துதியுங்க. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லி யூதாவில் நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும், ஆவியில அனலா இருக்கணும். சோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நிச்சயமாய் வெங்கல கதவுகளை அவர் உடைத்து இரும்பு தாழ்பாக்களை நிச்சயமாய் மறிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிங்க. என் அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாக கர்த்தர் வெங்கல ஆமென் கதவுகளை உடைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இரும்பு தாழ்பாக்களை முறிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அதே அபிஷேகம் தான் என் மேலே உங்க மேலேயும் இருக்கிறது. இந்த அபிஷேகத்துக்கு முன்பதாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அபிஷேகம் இல்லாத தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தாகமாயிருங்க. என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்ன அபிஷேகம் பண்ணுங்க. நீங்க கேளுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கு ஒரே ஒரு தகுதி தான். நான் வாலிப நாட்கள் நினைச்சேன், அபிஷேகம் ஒரு தேவனுடைய ஆவியை பெறுவாங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களா இருப்பாங்க, லேசா யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அது அப்படி கிடையாது. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார், நிரப்புவார். அபிஷேகம் தாகத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது, பரிசுத்தத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது இல்லை. நீங்க தாகமா இருந்தால், வாஞ்சையா இருந்தால், அதற்காகவே நீங்க காத்திருக்க ஆரம்பிச்சிட்டீர்கள், ஆனால் உங்க மேல் அபிஷேகம் ஊற்றப்படும். ஆவியானவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளாக அதுக்கு பிறகு உங்களை வழி நடத்துவார். அதுக்கு பிறகு பரிசுத்தத்துல இன்னும் பரிசுத்தமாய் மாறுவீர்கள். நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதியை செய்வார்கள், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் மாறுவார்கள். ஆவியானவர் வந்த பிறகு செய்ய வேண்டிய நடக்க வேண்டிய காரியம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கு ஒரு மலை போல நினைக்காதுங்க, அது ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப வாஞ்சிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சபையில இருக்கிற ஒருவராகிலும் அபிஷேகமே இல்லாம இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் உடையவனே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. சோ கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு வேணும். அந்த ஆவியானவர் தான் அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பதாகவும் இவ்வளோ மேன்மையும் இவ்வளோ ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இன்றைக்கு இல்ல அன்றைக்கே வைத்திருக்கிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்படல, கிருபை வைத்து கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருந்தது? கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. எங்களோடு பேசின தேவத்திற்கு நன்றி, எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்கு நன்றி. ஹல்லேலூயா. பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவே கர்த்தருடைய அபிஷேகத்தின் இருக்கிற ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்கள் மேல கட்டளையிடுகிறார். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். எல்லாரும் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே
என்னை அபிஷேகித்ததற்காக நன்றி. அந்த அபிஷேகத்திற்கு முன்பதாக இவ்வளோ மேன்மைகளை வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த மேன்மைகள் எல்லாம் நான் இன்றைக்கு சுதந்திரிக்கும்படி என்னோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் என் தாசனாகிய யாக்கோபை நிமித்தமாக, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமாக நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக வெண்கல கதவுகளை உடைப்பாரானா உங்களுக்கு உடைப்பா. இரும்பு தாழ்பாக்களை முறிப்பாரானா உங்களுக்கு முறிப்பா. உங்களுக்கு முறிப்பா. உங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற வெண்கல கதவுகள் இந்த உபவாச நாட்களில் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். நல்ல கரங்களை தட்டி துதியுங்கள். ஓடா ரீபா லா ஷாண்டானா தாரா. அக்கினி, அக்கினி, அக்கினி. வெண்கல கதவுகள் உடையட்டும் இயேசுவா. இரும்பு தாழ்பாக்கள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில், முறிக்கப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களை பரலோகத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க, உம்முடைய ஜனத்திற்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீங்க அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு முன்பதாக ராஜாக்கள் எழும்பினாலும் கலங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் சத்துருக்கள் கலங்கடிக்கப்படுவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக துரத்தி அடிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய அபிஷேகம் அவர்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தும். அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் கிருபை செய்கிறார். அபிஷேகம் பண்ணினவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். அபிஷேகம் பண்ணினவர்களை அவர் ரட்சிக்கிறார். ஆமென். அபிஷேகம் பண்ணின உனக்கு முன்பதாக பாத்திரங்களின் நிரம்பி வெளியே போகிறது. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. எங்களோடு பேசினதற்கு நன்றி, எங்களை அபிஷேகித்ததற்கு நன்றி. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஒருவராகிலும் வெறுமையாய் போகக்கூடாது. ஒருவராகிலும் இந்த வார்த்தைகளை அறியாமல் போகக்கூடாது. ஆண்டவரே, இந்த வார்த்தை இன்னும் தெளிவாய் புரிந்து கொண்டு கர்த்தருக்குள்ளாய் விசுவாசமாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஏசப்பாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக தேவத்திற்கு நன்றி. இவர்களுக்கு முன்பதாக உங்கள கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு தாழ்பாக்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. ஸ்தோத்திரம்.